கேரளாவுக்கு போனேன் இப்போ ஒரு 3 நாளாக. சாருன்ற வார்த்தையை தவிர ஒரு வார்த்தையும் வரல. மரியாதை இருக்குது, எங்கேயோ அது மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன், தப்பு இல்லையே. Retro show with Ramesh Khanna featuring director Cheran. Title sponsor The Chennai Silks, Achi Badam Milk, Mr. Gold 100% கடலை எண்ணெய். Powered by Meenakshi College of Arts and Science. Daily, taste the daily. ஊரில் ஜாதி பெரிய பிரச்சனையாக இருக்குது. முதலமைச்சரோட திட்டங்கள் எங்களுடைய வில்லேஜுக்கு வந்து சேரவே இல்லையே இப்படின்னு யோசிக்கும் போது வந்த கேள்விகள் எல்லாம் தான் படமாக்கணும்னு வந்தேன். நான் சினிமாவை பார்த்த பார்வை தான் அதுக்கு காரணம். எம்ஜிஆர் படங்களில் சமூகம் பெருசாக தெரியும். எங்கள் ஊரில் நம்பியாரை பார்த்தாங்கன்னா அதை திட்டுறாங்களே எல்லாரும். அவன் எம்ஜிஆருக்கு நிரந்தர எதிரி வில்லன் வந்து நம்பியார் தான். அதுக்கப்புறம் தான் கருணாநிதி மற்றவங்கலாம். நம்ம டைரக்டர் ரவிக்குமார் சார் இருக்கார் இல்லையா, நம்ம அவர்கிட்ட இருக்கிற ஸ்டைலே அப்படியே மாற்றி சம்மந்தமே இல்லை ரவிக்குமார் படத்துக்கும் உங்கள் படத்துக்கும் கம்பேர் பண்ணிக்கிறேன். இங்கே தவறா எங்கள் அப்பா மாதிரி இல்லாமல் நான் வேற ஆளாக இருந்தேன்னா தான் எங்கள் அப்பாவுக்கே பெருமை. அப்பா மேலே இருக்கிற உங்களுடைய பாசமா எல்லாரும் அம்மாவை சொல்கிறாங்களே அப்படின்ற எண்ணமா? எங்கள் அப்பாவோட சம்பளம் வெறும் 300 ரூபாய் வாங்கின ஆப்ரேட்டர். அதற்கு பயந்துக்கிட்டே ஒரு வீட்டுக்கு வராமல் சென்னையிலேயே வாழ ஆரம்பித்தார். ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனை கொண்டு போய் எங்கேயும் முடக்கி. ஒரு அஸ்டனேட்டர் ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 400 ரூபா வீட்டில் குடித்தனம் இருந்து அந்த லைஃப்பை ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பான்றது எவ்வளோ பெரிய விஷயம். மலையாளம் தெரிஞ்சு எனக்கு இது வரைக்கும் மலையாளம் பண்ண சான்ஸ். மலையாளம் தெரிஞ்சால் தான் சான்ஸ் கிடைக்கணுமா? அது டைரக்ட் பண்ணுறது தான் நான் நினச்சேன். சேரனா இல்லை வேறு யாருமான்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் தான் சார். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நாங்கள் கருப்பழனியை பொண்ணுக்கு பண்ணது, நம்ம மிஸ்கின்க்கு பண்ணது, அவங்க டைரக்ஷன் நடிக்கணும்னு போனேன், பிடிச்சி தான் போனேன். ஸோ அப்போ அது மாதிரி இது ஒரு படம். கேரளாவுக்கு போனேன் இப்போ ஒரு 3 நாளாக. சாருன்ற வார்த்தையை தவிர ஒரு வார்த்தையும் வரல. நீ சும்மா சேரன்னே சொல்லலாம். நீங்கள் எதுக்கு சார்? சார் சும்மா இருங்க சார். நீங்கள் எப்படிப்பட்ட படம் பண்ணியிருக்கீங்க சார்? நீங்கள் ஆட்டோகிராஃபையும் பொக்கிஷமும் அவ்வளோவாடி பார்த்துருக்கேன் சார். நாங்கள் எப்படி சார் உங்களை அப்படின்னு சொல்லும் போது இல்லை, இந்த வழி அங்கே லேசாக மறந்துச்சு. மரியாதை இருக்குது, எங்கேயோ அது மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன், தப்பு இல்லையே. இப்போ நம்ம டைரக்டர் ரவிக்குமார் சார் இருக்கார் இல்லையா, ஆமாம். அவர் படங்கள் எது பார்த்தாலும் கமர்ஷியல் தான் இருக்கும். சென்டிமெண்ட் அங்கங்கே டச் பண்ணுவார். அதெல்லாம் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டைலே அப்படியே மாற்றி சம்மந்தமே இல்லை ரவிக்குமார் படத்துக்கும் உங்கள் படத்துக்கும். நிஜமா சம்மந்தமே கிடையாது. இது வாழ்க்கையில் எதார்த்தம். ஒருத்தர் மாதிரியே அப்பா மாதிரியே பையன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அப்பா மாதிரி சில பசங்க இருப்பாங்க. நம்ம அதை கம்பேர் பண்ணிக்கிறோம். இங்கே தவறா எங்கள் அப்பா மாதிரி இல்லாமல் நான் வேற ஆளாக இருந்தேன்னா தான் எங்கள் அப்பாவுக்கே பெருமை. அதனால் வந்து அதில் ஒரு மாறுதல் இருக்கணும். அதுதான் யதார்த்தம், அதுதான் நல்லாவும் இருக்கும். ஆனால் எனக்கு வரும்போது அப்படிலாம் தெரியாது. எனக்கு நான் சினிமாவை பார்த்த பார்வை தான் அதுக்கு காரணம். சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து சினிமாவை சமூகம் சார்ந்த படங்களை கொண்டாடியே பார்த்துட்டோம். எம்ஜிஆரோட படங்களையும் சிவாஜி படங்கள். எம்ஜிஆர் படங்களில் சமூகம் பெருசாக தெரியும். சிவாஜி படங்களில் குடும்பமும் உறவுகளும் மற்ற எல்லா விஷயத்தையும் அவர் கொண்டு வருவார். ஸோ அந்த படம் பூரா நமக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து இந்த கலை வந்து ரொம்ப அற்புதமானது. இது வந்து அடிமக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர. இன்னும் என்னைக்கு எங்கள் ஊரில் நம்பியாரை பார்த்தாங்கன்னா அதை திட்டுறாங்களே எல்லாரும். ஆமாம். அவன் எம்ஜிஆருக்கு வந்து நிரந்தர எதிரி வில்லன் வந்து நம்பியார் தான். அதுக்கப்புறம் தான் கருணாநிதி மற்றவங்கலாம். அந்த அளவுக்கு வந்து சினிமா ஒரு பெரிய வீச்சாக இருந்தது. எங்கே இருந்தாலும் சினிமா நடிகர்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம், பெரிய ஆர்ப்பரிப்பு. சிவாஜி சார்லாம் வந்தான்னா லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுது. இந்த மாதிரியான சினிமாவை ரசிக்கிற மக்கள் மூலமாக நம்ம நல்ல சினிமாவை கொண்டுகிட்டு போனோம்னா அது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடமாக, விழிப்புணர்வாக ஒரு மாறும் அப்படின்னு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் ஏன் நடிகராக வந்தவன் நடிகராக வேணாம் டைரக்டர் ஆகலாம்னு சொல்லி யோசிக்கும்போது, டைரக்டர் ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்போ நீ என்ன கதை எழுதுவியா? இல்லையே, கதையெல்லாம் எழுத தெரியாது. அப்புறம் நீ என்ன சொல்லுவ? இப்போ டைலாக் எழுதுவியா? இல்லை, டைலாக்லாம் அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ என்ன பண்ண போகிற? இல்லை, நான் எங்கள் ஊரில் ஜாதி பெரிய பிரச்சனையாக இருக்குது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, அவங்க அடிச்சுக்கிறாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து திட்டங்கள் போடுற முதலமைச்சரோட திட்டங்கள் எங்களுடைய வில்லேஜுக்கு வந்து சேரவே இல்லையே, எங்களோட ஊருக்கு பள்ளி வந்ததே காமராஜர் காலத்தில், அதுக்கப்புறம் அதுவும் சரியாக இயங்கலையே, அதுக்கான காரணம் என்ன இப்படின்னு யோசிக்கும்போது வந்த கேள்விகள் எல்லாம் தான் படமாக்கணும்னு வந்தேன். அப்போ தான் நான் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு டைரக்டர்கிட்ட போய் தான் நிற்கிறேன். நான் வந்து படம் பண்ணணும் சார் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, சார் நீ படம் பண்ணணும்னா கதை எழுதுவியா? தெரியாது சார்னு. கதை தெரியாதுன்ற, டைலாக்கு தெரியாது சார், அப்புறம் எப்படி டைரக்ட் பண்ணுவேன்? அதான் வேணுமே அப்படின்றாரு. அப்போ நான் வந்து அவர்கிட்ட முதல் படம் டைரக்டர் வந்து ஆண்களின் நம்பாதன்னு ஒரு படம். ஆமாம். அலெக்ஸ் பாண்டியன் டைரக்டர், பாண்டியன் ஹீரோ. அதில் நம்ம டைரக்டர் வந்து கோ டைரக்டர். அங்கே நான் மேனேஜர். டைரக்டருக்கு நான் பேட்டா கொடுத்துருக்கேன், கையெழுத்து வாங்கியிருக்கேன். அப்போவே அவர் வந்து எஸ்டி பைக்கில் கம்பீரமாக வர்ற பணக்காரனாக வர்ற பணக்கார அஸ்டனேட்டர்.
அவரை பார்க்கும்போது பயம் இருக்கும். அப்போ இருக்கிற பயம் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படி நான் அவரை பார்த்துருக்கேன். அப்போ அதனால் ஒரு முத படம் பண்ணும்போது நான் ஒரு வீட்டு வாசலில் நிற்கிறேன். அவர் வந்து நான் மேனேஜர் வேலை தான் கேட்டு வந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு, தேனப்பன் இன்னைக்கு நடிக்கிறார்ல, பெரிய நடிகராக இருக்கார் தேனப்பன், ஆமாம், அவர் தான் முதல்ல எங்களுக்கு மேனேஜர். நீ அவன்கிட்ட பேசுன்றார். அப்போ நானும் அவனும் ஒன்றா உட்காந்து பேசுகிறேன். அவனும் என்னை மாதிரி வடன்னு இருப்பான். அப்போ 2 பேருமே சாப்பிடாத சீக்கோழி மாதிரி இருப்போம். அப்போ பார்த்துட்டு அவனுக்கு என் மேலே ஒரு சிம்பதி, அப்போ இருந்த சிம்பதி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம், அது நட்பு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், சரின்ற டேரக்டர் போய் சார் நான் கூட வச்சுக்கலாம் சார், வேலை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை சார் எனக்கு மேனேஜர் வேலை வேணாம் சார், நான் அசிஸ்டண்ட்டாக தான் ஆகணும். அப்புறம் டைரக்டர் சரி கடைசி அசிஸ்டன்ட் பரவாயில்லையான்னு 7வது அசிஸ்டண்ட்டாக சேர்க்குறேன். அப்பா, ஒரு முதல் படத்தை 7வது அசிஸ்டன்ட், 2வது படத்தில் அசோசியேட். அதுதான் தேரன் பாண்டியன் ஒர்க்கு பார்த்துக்க கொடுக்குறதா வேற என்ன. அதே மாதிரி எல்லாருமே தாயை தான், எம்ஜிஆர்லேருந்து யாருமே தாயை தான் பெருசாக எடுத்து காட்டிகிட்டே இருப்பாங்க. தந்தைக்குன்னு படங்கள் வந்துடல, பாடல்கள் வந்துடல. ஒரே ஒரு பாட்டு தாய்க்கு பின் தாரத்தில் எம்ஜிஆர் பாடுவார், அது பெருசாக வரல. ஆனால் ஒரு தந்தைக்கான ஒரு பாசத்தையும் அவருடைய முக்கியத்துவத்தையும் காட்டின ஒரு அருமையான படம் தவமாய் தவம் இருந்து இல்லையா. அது வந்தப்பறம் அப்படி மிரண்டு நாங்கள்லாம் படம் பார்த்துட்டு, ஒரு அப்பா கேரக்டர் வந்து இவ்வளோ அற்புதமாக கொண்டு போய், அது ராஜ்கிரனை வச்சு, ராஜ்கிரண் இந்த ஒரு முரட்டுத்தனமான ஆள், அவரை வச்சு இவ்வளோ பாசமாக பண்ணீங்களே. அப்போ காரணம் அப்பா மேலே இருக்கிற உங்களுடைய பாசமா, இல்லை இப்படி ஒரு படம் அப்பாவை பற்றி காட்டணும் எல்லோரும் அம்மாவை சொல்கிறாங்களே அப்படின்ற எண்ணமா? 2வது தான் சரியான விஷயம். எல்லோரும் அம்மாவை பற்றியே பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து அம்மான்ற சென்டிமெண்ட் இல்லாத படமே கிடையாது. அன்றைக்கெலாம் ப்ரொடியூசர்ஸ் கேட்கும்போது ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கா, எத்தனை சீன் இருக்குது, இப்படி வந்து சென்டிமெண்ட் சீன் கேட்பாங்க. ஆனால் அந்த அப்பான்ற ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் பார்த்ததே கிடையாது, பேசுனதே கிடையாது. நம்ம அதை பற்றி திரைமொழியில் கிடையவே கிடையாது. அப்போ அது எனக்கு ஒரு டைம் தோணுச்சு. அப்புறம் நான் வந்து என் லைஃப்பில் பார்த்த நிறைய அப்பாக்கள், அந்த அப்பாக்கள் வந்து எனக்கு இந்த கதை உருவாகிறதுக்கு காரணமானாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த எங்கள் அப்பாவுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா எங்கள் அப்பாவோட சம்பளம் வெறும் 300 ரூபாய் வாங்கின ஆப்ரேட்டரு. அதுக்குள்ளே அவரால் பெரிய அளவுக்கு குடும்பத்தை திருப்தி பண்ணிட முடியலை. அதற்கு பயந்துக்கிட்டே அவர் வீட்டுக்கு வராமல் சென்னையிலேயே வாழ ஆரம்பித்தார். ஸோ ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனை கொண்டு போய் எங்கேயும் முடக்கிறோம். அப்படி முடக்கப்பட்ட ஒரு ஆள் தான் எங்கள் அப்பா. ஸோ அதனால் எங்கள் அப்பா மேலே எங்களுக்கு கோபம் வரல. எங்கள் அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கும் போது மற்ற அப்பாக்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்பாவாகி 2 பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்பட்டு இந்த அசிஸ்டன்ட் வாழ்க்கையை ஆரம்பித்து, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு பொண்டாட்டியும் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு 400 ரூபா வீட்டில் குடித்தனம் இருந்து அந்த லைஃப்பை ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்பான்றது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய உத்தரவாதம், எவ்வளோ பெரிய கேரண்டி ஒரு 3 குடும்பம் உயிருக்கு. ஒரு குடும்பத்தில் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு அப்புறம் குடும்பத்தில் மூத்தவனாக பிறந்தா தங்கைகளுக்கு, தம்பிகளுக்கு, அப்புறம் மனைவிக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, இவ்வளவு பேத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குன்னு ஒரு அப்பா இல்லை ஒரு ஆண், ரைட். அப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ நம்ம அப்பாவை பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம அதை பற்றி நினைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு அப்பா வந்து காலைல எந்திரிச்சு போயிடுவார், நைட்டு வீட்டுக்கு வருவார். காலைல அவர் எந்திரிச்சோன்னே காசு கேட்டோம்னா பாக்கெட்லேருந்து 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாரு. இது மட்டும்தான் தெரியும். அந்த 5 ரூபாயும் 2 ரூபாயும் எங்கேருந்து வருது, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கோயில் உண்டியலில் போய் கையை விட்டு எடுத்துகிட்டு வர்றாரா? கிடையாது. அப்போ ஒரு மனிதன் எந்த இடத்துல, எல்லா அப்பாக்களும் ராஜா மாதிரி கம்பீரமாக வாழ்ந்துடுறாங்க? கிடையாது. அந்த ராஜாவாக இருக்க கம்பீரமாக இருக்க ஒருத்தன்ட்ட வேலை பார்க்குற அப்பாவாக இருக்கவன் எத்தனை பேர் இருக்கான்? ஒரு வீட்டில் சமயக்காரனா, ஒரு வீட்டில் கார் ஓட்டுறவனா, வாட்ச்மேனா, அவன் ஒரு அப்பா தானே. அப்போ அவன் பிள்ளைகளுக்கு இவனுக்கு பார்க்குற வீட்டில் இந்த பார்க்குற லைஃப் கொடுத்துட முடியுமா? அவனால் கொடுத்துட முடியாது. அப்படி தோணும் போது வந்தது தான் தவமாய் தவம். சூப்பர். இல்லை உண்மையிலே அந்த படம் வந்தப்புறம் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட், எல்லாருக்கும் அப்புறம் அப்பா மேலே ஒரு சின்ன பாசம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், அது நிறைய பேரை மாற்றுச்சு, நிறைய பேருக்கு அதை உணர வச்சுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். அவ்வளோதான். இதுதான் சினிமாவுக்கு வந்ததுக்கான காரணம். அதாவது கமர்ஷியல் படம் பண்ணுறவங்க எல்லா படமும் ஜெயிச்சிருவாங்க, கொஞ்சம் தூரத்தில் போய் நின்றுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்மளை மாதிரி படம் பண்ணுறவங்க எல்லா நாளும் ஜெயிப்பான்லாம் சொல்ல முடியாது, உத்தரவாதம் கிடையாது, ரிஸ்க்கு தான். ஆனால் அதையும் மீறி அப்படி சினிமா பண்ணுறது தான் நமக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து டாக் ஆஃப் தி டவுன் சொல்லலாமா, இல்லை சினிமா உலகத்தில் பெரும் டாக் ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஓடுது அந்த படம். அது நரி வேட்டைன்னு ஒரு படம், அதில் பார்த்தா திடீர்னு பார்த்தா டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு. அதில் அது எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. வந்து அப்புறம் தான் சொன்னாங்க சேரன் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்பல அப்படின்னு. எனக்கு ஷாக்கு. மலையாள படத்தில் எப்படி, நான் மலையாளம் தெரிஞ்சு எனக்கு இது வரைக்கும் மலையாள படத்தில் சான்ஸ்
ஓ மலையாளம் தெரிஞ்சால் தான் சான்ஸ் கிடைக்கணுமா? அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் உள்ளதான். பார்த்தா உனக்கு மலையாளம் தெரியுமா தெரியாது. ஆனால் படத்தில் நடிச்சிட்டேன். அது ஒரு பெரிய பேராக போயிட்டு அது எப்படி அந்த உருவாச்சு அந்த இடம்? இல்லை, அது மலையாள படம் நடிக்கணுன்றதும் மலையாள படம் டைரக்ட் பண்ணணுன்றதும் எனக்கு ஆசை. ஓ சூப்பர். ஏன்னா எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரியும் மலையாள படங்களும் கொஞ்சம் நம்ம படத்தை ஒத்து இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா பரதன் சாரோட படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தாழ்வாரம் முதற்கொண்டு தேவர் மகன் வரைக்கும் நமக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஒரு டைரக்டராக அவர் தன்னை தேவர் மகனில் எந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை ஒரு கமர்ஷியலாகவும் உணர்வுபூர்வமான படமாகவும் அவர் மாற்றினான்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் மலையாள படம் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய ஆசை. அது டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் நினச்சேன். ஆனால் கரெக்டாக இவ்வளோ நாள் வராத வாய்ப்பு நடிக்கிறதுக்கு இப்போ கூப்பிட்டாங்க. முதல்ல 2-3 தடவை நடந்து அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் வேறு யாரும் பெரிய ஆட்கள் யாரும் அது பெருசாக கூப்பிடல. அப்போ நான் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அனுராஜ் மனோகர்னு டைரக்டர் என்னை காண்டாக்ட் பண்ணார். அனுராஜ் மலையாளத்தில் ஒரு கம்பெனி சார் படம் பண்ணுற கூப்பிட்றாங்கன்னு கேட்டாங்க. நடிக்கவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நடிக்க அப்படின்னாங்க. சேரனா இல்லை வேறு யாருமான்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் தான் சார். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நாங்கள் யார் டைரக்டர் அப்படின்னா அனுராஜ் மனோகர் அப்படின்னாங்க. இஸ்க்கு படம் பண்ணார் இந்த டைரக்டரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார். நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆர்ட் ஃபார்ம் உள்ள படம். அதாவது அதோட உருவாக்கம் நேர்த்தியாக இருக்கும். அவருன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி நம்ம பண்ணுவோம். ஏன்னா எனக்கு அப்படி நான் குறிப்பிட்டு நிறைய பேர் தமிழில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கருப்பழனியப்பனுக்கு பண்ணது, நம்ம மிஸ்கின்க்கு பண்ணது, அவங்க டைரக்ஷன் நடிக்கணும்னு போனேன். பிடிச்சி தான் போனேன். ஸோ அப்போ அது மாதிரி இது ஒரு படம். அப்போ இந்த டைரக்டர்கிட்ட பேசினேன். அவர் வந்தார். வந்து இங்கே தான் பார்த்துட்டு கதை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் என் கேரக்டரில் சில கேள்விகள் இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஏன் இந்த கேரக்டருக்கு சேரனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன காரணம் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து யாரும் கெஸ் பண்ணாத ஒரு முகம் வேணும் சார். அதே நேரத்தில் அது புதுசாக இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆடியன்ஸுக்கு வந்து புது ஆள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெஷ் ஃபீலில் நம்ம கெஸ் பண்ண முடியாத ஒரு கேரக்டருக்கான அந்த கேரக்டர் ட்ராவல் கிராஃப் இருக்குல்ல, அதை என்னால் சரியாக கடத்திட முடியும்னு நான் நம்புகிறேன்னாரு. அது ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான அண்டு லாஜிக்கான ஆன்சராக இருந்துச்சு. அப்புறம் அதில் சில கேள்விகள், அதுக்கு அவர் பதில் சொன்னார். அது எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ போனேன், நடித்தேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு, கேரளா, ஹிந்தி, ஆந்திரா எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே நல்ல பெரிய டாக்கு, பெரிய ஹிட்டு. கேரளாவுக்கு போனேன் இப்போ ஒரு 3 நாளாக. எல்லோரும் வந்து என்னமோ அவங்க சொந்தக்காரங்க மாதிரி வந்து கட்டி பிடிச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி பேசி, ஸோ அவ்வளோ பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைச்சிது. அதாவது இதுதான் நான் சொன்னேன் முதல்ல, ஒரு வழி அப்படின்னு சொன்னேன்ல, அந்த வழி எங்கே மருந்தால் தடவப்படுதுன்னா மறுபடிக்கு ரசிகனை பார்த்து அவன் நம்மளை பார்த்து கைதட்டி நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது இல்லை, அந்த வழியெல்லாம் மறைஞ்சு போகுது. ஸோ நரிவேட்டை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மக்களால் விரும்பப்படுற ஒரு படமாக இருக்கிறதுல மகிழ்ச்சி. உனக்கு ஒரு சின்ன ஒரு மருந்தாகவும் பயன்பட்டு உண்மைதான். அந்த படம் ஒரு பெரிய ரிலீஃப். பின்ன நான் போகும்போது இப்போ இங்கே ஒரு வழியோடு போகும்ல, நம்ம எங்கேயோ ஒதுக்கப்பட்டோமோ அப்படின்ற ஒரு வழியோடு இருக்கோம்ல, அந்த நேரத்தில் அந்த படத்துக்கு அங்கே போகும்போது இல்லை, அவங்க சார் சரி சார் கூப்பிடுங்க சார்ன்ற வார்த்தையை தவிர ஒரு வார்த்தையும் வரல. அப்போ நான் அவங்ககிட்ட அனுராஜிட்ட சொன்னேன், நீங்கள் சும்மா சேரன்னே சொல்லலாம், நீங்கள் எதுக்கு சார் சும்மா இருங்க சார், நீங்கள் எப்படிப்பட்ட படம் பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் அந்த மாதிரி படங்கள் பண்ண நாங்களாம் உங்கள் படத்தை வந்து இங்கே டிக்ஷனரியில் வச்சுக்கிட்டு உட்காந்து ஆட்டோகிராஃபையும் பொக்கிஷமும் அவ்வளோவாடி பார்த்துருக்கேன் சார். நாங்கள் எப்படி சார் உங்களை அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இந்த வழி அங்கே லேசாக மறந்துச்சு. ஓ நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது, எங்கேயோ அது மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன், தப்பு இல்லையே? உண்மைதான். இது நானும் ஃபீல் பண்ணுறது தான். அந்த பாசம், அந்த மரியாதை கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்குது. அது கையால் அதனால் அவங்க அந்த டீம் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் சொன்னா நீ ஏற்றுக்கவே எனக்கு தெரியாது. கடவுளுடைய ஒரு கிருபை உனக்கு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு மலையாள படத்தில் நடிக்கிறது, மலையாள படத்துக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது, எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? இது எப்படி எனக்கு தெரியும்னா, வெற்றி கொடி கட்டு படம் ஷூட்டிங், இது அநேகமாக உனக்கு தெரியுமா தெரியல, மழை ஷூட்டிங் கிட்டத்தட்ட மைசூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஷூட்டிங் எடுக்கிறோம். மீனா ஏதோ எடுத்து போய் தூக்கி ஞாபகம் இருக்கா? அந்த சீன் போய் எனக்கு மறுநாள் இங்கே படையப்பா அவார்டு ஃபங்க்ஷன் வேறு, நான் மறுநாள் போய் ஆகணும். நைட் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது. நைட் ஷூட்டிங் நடந்து பார்த்தா தண்ணி தீர்ந்து போச்சுட்டீங்க. மழை வரல, மழை தண்ணி லாரி தண்ணி தீர்ந்து போச்சு. அடுத்த லாரி தண்ணி வரணும்.
ஆமாம், அது வரது ரொம்ப தூரம் போகணும், 80 கிலோமீட்டர் வராது. வராது, நைட் எஃபெக்ட் வேறு. நைட் எஃபெக்ட் ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் கும்பிட்றாங்க, பார்த்தா அடிச்சது பாரு ஒரு மழை. அந்த நீ விதவிதமாக எடுக்கிற ஷாட் அப்போ தான் அப்போ எனக்கு கோவம் வேறு வருது. எப்பா மழை நின்றுட்டு போகுதுப்பா, சீக்கிரம் எடுப்பேன், இருங்க இப்படி ஒரு ஷாட் எடுத்தாகணும் இப்படி. ஆனால் ஃபுல் மழை அந்த சீன் முடிவுக்கு அடிச்சதுங்க. அது ஒரு பெரிய லக்கு தானே, உலகத்தில் யாருக்குமே அது கிடைக்கும். அதனால் அந்த காட்ஸ் கிஃப்ட் ஒன்று இருக்குது. நிச்சயமாக நீ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன், நாங்கள்லாம் பார்ப்போம், ரசிப்போம், நிச்சயமாக அது நடக்கும். டோன்ட் வரி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram, accredited A+ by NAC. Taste Daily. Taste the Daily.